ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சமைப்போம் வாங்க. எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? எல்லாம் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நான். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி அரிசி உளுந்து ஊற வைக்காமல் நினச்ச நேரத்துலேயே இந்த மாதிரி பேப்பர் ரோஸ்ட் மாதிரி கிறிஸ்பியாக நம்ம தோசை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரே ஒரு உருளைக்கிழங்கு மாத்திரம் இருந்தால் போதும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது வரைக்கும் என்னுடைய சமைப்போம் வாங்க சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இட்லி மாவுலாம் இல்லைன்னு வைங்களேன், ஒரு டிஃபன் செய்யணும், நம்ம டக்குன்னு எப்படி நம்ம இன்ஸ்டண்ட்டாக தோசை சுடுறதுன்னு பார்க்கலாம். அது இவ்வளோ பெரிய ஒரு உருளைக்கிழங்கு அரிஞ்சு வச்சுருக்கிறேன் பொடியாக. 2 பூண்டு பல், 2 பச்சை மிளகாவும் வச்சுருக்கிறேன். இதெல்லாம் நம்ம மிக்சியில் சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். உருளைக்கிழங்கு, பூண்டு, பச்சை மிளகா எல்லாத்தையுமே நான் ஒன்றா சேர்த்துக்கிறேன். 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துங்க. ஒரு கப்பு அளவுக்கு, அதாவது ஒரு 100-120 கிராம் கிட்டத்தட்ட இருக்கும் இந்த கப்பு. இதில் வந்து ஒரு கப்பு அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கிறேன். 100 கிராம் அளவுக்கு தயிர் அதையும் சேர்த்துக்கிறேன். 100 ml தயிர் சேர்த்துக்கிறேன். புளிச்ச தயிர், புளிக்காத தயிர் எதுவாக இருந்தாலும் நம்ம சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டுங்க. 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா இதிலே போட்டுக்குவோம். ஒரு 100 ml கிட்ட தண்ணி ஊற்றிட்டு இப்போ வந்து நம்ம மிக்சியில் அரைச்சி எடுத்துன்னு வந்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், இந்த அளவுக்கு வந்து நீங்கள் நல்லா நைஸாக அரைச்சிக்கங்க. இப்போ வந்து மாவு நல்லா அரைச்சின்னு வந்துட்டேன். இப்போ வந்து ஒரு பாத்திரத்தில் நம்ம சேர்த்துக்குவோம். சேர்த்துட்டு இப்போ நம்ம தோசை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வந்து நம்ம இந்த அரைச்ச மாவுலேயே வந்து ஃபஸ்ட்டு நம்ம மிக்சிலேயே ஒரு 4 டேபிள் ஸ்பூன் கிட்டத்தட்ட நீங்கள் வந்து கடலை மாவு சேர்த்துருக்கணும். நான் வந்து போட மறந்து போயிட்டேன். அதனால் வந்து நான் இதில் போட்டுட்டு இந்த விஸ்கில் நான் கலக்க போகிறேன். போட்டுட்டு விஸ்கில் நல்லா கலந்து விட்டுடுங்க, லம்ஸ் இல்லாமல். கொஞ்சம் திக்னஸ் ஆயிடுச்சு. கொஞ்சோண்டு ஒரு 1/4 டம்ளர் கிட்டத்தட்ட நீங்கள் தண்ணி ஊற்றிங்க. இந்த அளவுக்கு இருக்கணும் மாவு. அந்த அளவுக்கு நீங்கள் நல்லா கலந்து வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சுடுங்க. அதுக்கப்புறம் வந்து நம்ம தோசை வார்க்கணும். தவாவை வந்து நல்லா ஹீட் பண்ணிட்டேன். இப்போ வந்து இந்த மாதிரியே வெங்காயத்தில் நல்லா நீங்கள் எண்ணெயை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சுங்க. நம்ம நார்மலாக தோசை ஊற்றும் பார்த்தீங்களா, அந்த கன்சிஸ்டன்சி தான். இப்போ வந்து ஒரு கரண்டி மாவு ஊற்றிட்டு இப்போ வந்து நம்ம நல்லா தேய்ச்சி விடுவோம். நல்லா ஈஸியாக தேய்க்க வரும். உங்களுக்கு வந்து தட்டு தடங்கள் இல்லாமல் நல்லா ஈஸியாக தேய்க்கணும் இந்த மாவை. நீங்கள் இதில் வேணும்னா, குழந்தைங்களுக்கு வேணும்னா நீங்கள் பட்டர் போட்டுக்கலாம். நம்ம பெரியவங்களுக்கு வந்து பட்டர் போட தேவையில்லை. நம்ம வந்து எண்ணெய் சும்மா கொஞ்சோண்டு ஊற்றிக்கலாம். கொஞ்சம் வேகட்டும், எண்ணெய் ஊற்றுவோம். இப்போ வந்து நம்ம எண்ணெய் கொஞ்சோண்டு ஊற்றிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், அதுவே மேலே எழும்பி வருது பார்த்தீங்களா, தோசை நல்லா ஒட்டாமல் வருது பாருங்களேன். அழகாக திருப்பி போட தேவையில்லை. எவ்வளோ ஒரு கிறிஸ்பியாக இருக்குது பாருங்களேன் தோசை. மாவு ஊற்றின உடனே எப்படி நைஸாக நம்மளால் தேய்க்க முடியுதுன்னு பாருங்களேன். அழகாக எழும்பி வருது. இப்போ வந்து நம்ம இதை எடுத்துடலாம். இந்த பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ மொடன்னு இருக்குது. நான் ஃபஸ்ட்டு ஊற்றி வச்ச தோசை பாருங்கள், அப்படியே ஸ்டிஃபாகவே இருக்குது. இதுக்கு வந்து நம்ம அரிசி ஊற வைக்கணும், உளுந்து ஊற வைக்கணும், அதை கலக்கணும், இதை கலக்கணும்ன்ற அவசியமே கிடையாது. 1/4 மணி நேரத்திலேயே ஒரே ஒரு உருளைக்கிழங்கு வச்சு சட்டுன்னு இந்த மாதிரி பேப்பர் ரோஸ்ட் மாதிரி நம்ம ஹோட்டல் ஸ்டைலில் வீட்லேயே நம்ம தோசை சுடலாம். இந்த வீடியோ வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் கொடுத்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்க்கும் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.